கலித்தாகை பாலை கலி தொடங்கற்கண் தோன்றிய முதியவன் முதலாக அடங்காதார் மிடல் சாய் அமரர் வந்து இரத்தலின் மடங்கள் போல் சினேகி மாயம் செய் அவுணரை கடந்து அடு முன்போடு முக்கண்ணான் மொழியிலும் உடன்றக்கால் முகம் போல உன் கதிர் தெருதலின் சீறு அருங்கணிச்சியோன் சினவலின் அவ்வியில் ஏறு பெற்று உதிர்வன போல் வரை பிளந்து ஏங்குனர் ஆறு கெட விளங்கிய அழல் அவிர் ஆர் இடை மரப்பு அருங்காதல் இவள் ஈண்டு ஒழிய இறப்ப துணிந்த கேண்மின் மற்ற தொலைவு ஆகி இறந்தோர்க்கு ஒன்று ஈயாமை இழிவு என மலை இறந்து செயல் சூழ்ந்த பொருள் ஆகுமோ நிலைய கற்பினாள் நீ நீப்பின் வாழாதாள் முலை ஆகம் பிரியாமை பொருளாயின் அல்லதை இல் என இறந்தார்க்கு ஒன்று ஈயாமை இழிவு என கல் இறந்து செயல் சூழ்ந்த பொருள் ஆகுமோ தொல் இயல் வழாமை துணை எனப் புணர்ந்தவள் புல் ஆகம் பிரியாமை பொருளாயின் அல்லதை இடன் இன்றி இறந்தோர்க்கு ஒன்று ஈயாமை இழிவு என கடன் இறந்து செயல் சூழ்ந்த பொருள் ஆகுமோ வடமீன் போல் தொழுது ஏத்த வயங்கிய கற்பினாள் தளமென் தோள் பிரியாமை பொருளாயின் அல்லதை என இவள் புன் கண் கொண்டு இணையவும் பொருள்வையின் அகரல் அன்பு அன்று என்று யான் கூற அன்புற்று காழ்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு தாழ்பு நின் தொல் கவின் தொலைதல் அஞ்சி என் சொல்வரை தங்கினர் காதலோரு படைப்பு தொடக்கத்தில் தோன்றிய பிரம்மன் முதல் தேவர்கள் வந்து வேண்டிக் கொண்டதால் அடங்காத அசுரர்களின் வலிமை அழிய சிங்கம் போல சினங்கொண்டு மாயச் செயல்கள் செய்யும் அசுரர்களை வென்றழித்த முக்கண்ணனாகிய சிவபெருமான் முப்புறங்களை எரித்தபோது கொண்ட சினம் நிறைந்த முகம் போல சூரியனின் ஒளிக்கதிர்கள் சுட்டெரிக்கின்றன. சினம் கொண்ட திரிசூலத்தானின் கோபத்தால் முப்புறங்கள் வெடித்துச் சிதறியது போல மலைகள் பிளந்து கிடக்கும். வழிப்போக்கர்கள் வழி தெரியாமல் தவிக்கும்படி வெப்பம் கொழுந்துவிட்டு எரியும் அரிய பாலை நில பெருவழியில் மறக்க முடியாத காதலுடைய இந்த மனைவியை இங்கு தனியாக விட்டுவிட்டு நீர் பொருள் தேடிச் செல்லத் துணிந்து விட்டீர். நீர் வேறு ஏதும் சொல்லாமல் இதை மட்டும் கேளும். வறுமை வந்து பிச்சை கேட்பவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாதது இழிவு என்று நீர் கருதுகிறீர். அதற்காக நீர் மலைகளை கடந்து தேடி செல்ல நினைக்கும் பொருள் உண்மையான பொருளாகுமா? நிலையான கற்பினையுடையவளும் நீர் பிரிந்தால் உயிர் வாழாதவளுமான இவளின் மார்புகள் உமது மார்பை விட்டு பிரியாமல் இருப்பதுதான் உண்மையான பொருள். வெறும் செல்வம் பொருள் ஆகாது. ஒன்றுமே இல்லை என்று இறப்பவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாதது இழிவு என்று கருதி நீர் கற்கள் நிறைந்த பாலை நிலத்தை கடந்து தேடிச் செல்லும் பொருள் உண்மையான பொருளாகுமா? தொன்று தொட்டு வரும் நற்குணங்கள் தவறாமல் உமக்கு துணையாக சேர்ந்தவளின் மென்மையான உடம்பு உமது உடலை விட்டு பிரியாமல் இருப்பதுதான் உண்மையான பொருள். வெறும் செல்வம் பொருள் ஆகாது. செல்வம் இல்லாததால் இறப்பவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது இழிவு என்று கருதி நீர் பயங்கரமான பாலை நில பெருவழிகளை கடந்து தேடிச் செல்லும் பொருள் உண்மையான பொருளாகுமா? அருந்ததி நட்சத்திரம் போல போற்றப்படும் கற்பினையுடைய இவளின் அகன்ற மென்மையான தோள்கள் உமது தோளை விட்டு பிரியாமல் இருப்பதுதான் உண்மையான பொருள். வெறும் செல்வம் பொருள் ஆகாது. இப்படி இவள் துயரத்தால் கண்கலங்கி வருந்தும் பொருள் தேடி பிரிந்து போவது அன்பு ஆகாது என்று நான் தோழி சொல்ல என் சொல்லை ஏற்று பாகனின் கோல் அசைவை மதிக்காமல் அடங்காத வலிமையான ஆண் யானை இசைக்கும் யாழின் ஒலிக்கு கட்டுப்பட்டு அடங்குவது போல உன்னுடைய தலைவியின் பண்டைய அழகு பிரிவால் கெட்டுவிடுமோ என்று அஞ்சி என்னுடைய சொல்லை ஏற்று பிரிந்து செல்லாமல் இங்கேயே தங்கினார் உமது காதலர். சுருக்கம் தலைவி துன்பத்தால் வருந்த பொருள் தேடி பிரிவது அன்பாகாது என தோழி விளக்கினாள். தோழியின் சொற்களை ஏற்று தலைவி பிரிவால் வாடி அழகு கெட்டுவிடுமோ என அஞ்சிய தலைவன் பொருள் தேடிச் செல்லாமல் அங்கேயே தங்கிவிட்டான். ஆம், பாடல் நிறைவு பெற்றது. தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க.